மேட்சை மாற்றிய கடைசி 3 ஓவர்கள். இந்திய அணி மேட்சை விட்டது பவுலிங்கால தாங்கிறது கன்ஃபார்ம். ஆனா கடைசியா ரன் கொடுத்தது மட்டும் தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆரம்பத்திலயும் இடையிலையும் தப்பு பண்ணாங்க. அதோட இந்த ஸ்கோரையும் சேஸ் செய்ய வாய்ப்பு இருந்துச்சானா இருந்துச்சு. அது எப்படிங்கிறதையும் வீரர்கள் தேர்வு செஞ்சதுல என்ன தப்பு பண்ணாங்கிறதையும் பார்க்கலாம். இந்தியா இங்கிலாந்து விளையாடிய 3வது ODI போட்டியில டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. பென் டெக்கட்டும் ஜேக்கப் பெத்தலும் இங்கிலாந்து அணிக்கு ஓபனிங் பேட்ஸ்மேன்களா இறங்கினாங்க. இந்திய அணி ஆரம்பத்துல இருந்தே தடுமாறிய விஷயம் பவுலிங் லைன் தான். ஆஃப் சைட்ல ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு லெக் ஸ்டம்ப் லைன்ல பவுலிங் போட்டு பவுண்டரிகளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வைடுகள் போட்டாங்க. குறிப்பா பிரின்ஸ் யாதவ், டக்கட்டும் பெத்தலும் இந்த சீரீஸ்ல நிறைய ரன்கள் அடிக்காத பேட்ஸ்மேன்கள். அவங்க கண்டிப்பா அடிச்சு ஆட முயற்சி பண்ணல. அதுக்கு பதிலா மோசமான பந்துகளை மட்டும் பவுண்டரிகளுக்கு விரட்டினாங்க. நல்ல பந்துகளை டிஃபென்ஸ் ஆடினாங்க. இந்திய அணி தொடர்ச்சியா சரியான லைன் அண்ட் லென்த்ல போடாம அப்பப்போ மோசமான பால் போட அதை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. பும்ரா இல்லாதது பட்டவர்த்தனமா தெரிஞ்சது. பிரசித் கிருஷ்ணா மட்டும் இடையில ஒரு சில மேடன் ஓவர்கள் போட்டாரு. மிடில் ஓவர்ஸ்ல இந்திய அணி என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் செட்டில் ஆயிட்டாங்க. இந்திய பவுலர்கள் யாருக்கும் விக்கெட் விழல, அக்சர் பட்டேல் உட்பட. அப்பயாவது கில் பார்ட் டைம் பவுலர்களை முயற்சித்து பார்த்திருக்கலாம். ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலின்னு யாரையாவது. ஏன்னா பிச்சு பாஸ் பவுலிங்க்கு எடுபடல, ஸ்பின் பவுலிங்க்கு கொஞ்சம் சாதகமா இருந்துச்சு. குர்னூர் பிரார் 10 ஓவர்ல 97 ரன்களை கொடுத்தாரு. விக்கெட்டும் எதுவும் எடுக்கல. சரி, ஸ்பின் பவுலிங் தான் கொடுக்கல, பினிஷிங்ல ரன்களையாவது கட்டுப்படுத்தினாங்களா? அதுவும் இல்ல. கடைசி 3 ஓவர்ல 62 ரன்கள் கொடுத்தாங்க. மேட்சோட டேர்னிங் பாயிண்டே அதுதான். கடைசியில ஒரு ஸ்லோ பாலு, ஏர்க்கரு, வைடு ஏர்க்கரு அப்படின்னு போட்டு ரன்னை கட்டுப்படுத்துறதை விட்டுட்டு நார்மலா பால போட பட்லர் விட்டு பொளந்து விட்டுட்டாரு. இந்தியா ஃபீல்டிங் ஓகே, எதுவும் பெரிய தவறுகள் செய்யல. போர்களும் நல்லா தடுத்தாங்க. அதுவும் ரோஹித் சர்மா ஒரு 4 விழுந்து அருமையா தடுத்தாரு. ரோஹித் அண்ட் கில் ஒரு ஹை ஸ்கோரை சேஸ் செய்யும் போது எப்படி ஓபனிங் ஆடணுமோ அப்படி ஆடினாங்க. 2 பேருமே ஸ்பின் பவுலிங்ல ஸ்டம்புக்கு அக்ராஸ் ஆட போய் அவுட்டு. உண்மையிலேயே அந்த டைம்ல அவ்வளவு ரிஸ்க் தேவைதானா? இல்ல. பட் இருந்தாலும் தேவையான ஸ்கோரை அடிச்சு கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இந்தியா அடிக்க வேண்டியதோ 388 ரன். ஆல்ரெடி 2 விக்கெட் விட்டுட்டோம். இதுக்கு மேல விக்கெட் முக்கியம், ரன்னும் முக்கியம்தான். அப்ப எப்படி ஆடி இருக்கணும்? தரையோட ஆடுற பவுண்டரி ஷாட்டுகளை தூக்கி அடிச்சா கேப்ல அடிக்கணும். பால் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. தூக்கி அடிக்க வேண்டியது பினிஷிங் பண்ண வேண்டிய கடைசி 3 ஓவர்கள்ல தான். ஆனா இசான் கிஷன் தூக்கி அடிச்சு அவுட்டு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயரும் கோலியும் கேட்ச்லயே அவுட்டு. 315 ரன்னுக்கு 5 விக்கெட்டை விட்டுட்டோம். 327 ரன்னுக்கு KL ராகுலும் போல்டு. அடுத்து 329 ரன்னுக்கு அக்சர் பட்டேலும் கேட்ச் கொடுத்து அவுட்டு. அதுவும் சாம் கரனுக்கு 4 விக்கெட்டை கொடுத்தாங்க. ஆரம்பத்துல சாம் கரனை வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி ஆடி இருக்கணும் அப்படின்னா தோனி டெக்னிக். அதாவது 2 விக்கெட்டுக்கு அப்புறம் விக்கெட் விடாம ஓவருக்கு ஒரு 4 சிங்கிள் டூஸ்னு 47வது ஓவர் வரைக்கும் ஓவருக்கு 10 ரன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இந்தியா 43வது ஓவர்ல 300 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. அடுத்த 4 ஓவர்ல ரிஸ்க் எடுக்காம ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருந்தாலும் 47வது ஓவர்ல 340 ரன் வந்திருக்கும். இங்கிலாந்து 47வது ஓவர்ல 325 ரன் தான். ஆனா 3 விக்கெட்டுகளை மட்டும்தான் விட்டிருந்தாங்க. கடைசி 3 ஓவருக்கு 48 ரன் வந்ததும் பினிஷிங் அடிச்சாட போயிருந்தா ஓவருக்கு 16 ரன் தான் தேவை. அதோட விக்கெட்டும் கையில இருக்கிறதுனால கான்பிடண்டா ஆடலாம். இங்கிலாந்தும் பயத்துல சொதப்பி இருப்பாங்க. சாம் கரன் ஸ்லோ பால் போடுவாரு அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடியே ரெடியா ஷாட் அடிக்க இல்லாம வர பாலை பொறுத்து ஆடணும். அத ரோஹித் சர்மா சரியா பண்ணிருப்பாரு. எல்லா பாலும் அடிக்க போறவங்க கிட்ட தான் ஸ்லோ பால் வேலை செய்யும். சும்மா வெயிட் பண்ணி வர்ற பாலை பொறுத்து ஆடி இருந்தா ஸ்லோ பாலும் 6 அடிச்சிருக்கலாம். இல்லனா ஆஃப் சைட்ல நகர்ந்து கீப்பர் சைடு அடிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அது பவுலரையும் பயமுறுத்தி இருக்கும். பிட்ச் பாத்தீங்கன்னா ட்ரை கிராக்கா இருக்கிற பிட்ச் ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமா தெரியுது. அப்ப 2 ஸ்பின் பவுலிங்கோட 3 பாஸ் பவுலிங் எடுத்துட்டு போயிருக்கலாம். அதாவது பிரின்ஸ் யாதவுக்கு பதிலா குல்தீப் யாதவை எடுத்திருக்கலாம். இந்திய அணி தோத்தாலும் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. 388 ரன் டார்கெட் கொடுத்தோம். 27 ரன்கள் வித்தியாசத்துல மட்டுமே தோத்து இருக்காங்க. அதனால சில தவறுகளை சரி செஞ்சா இந்திய அணி இன்னும் பலத்தோட ஜெயிக்கலாம். இந்த போட்டியை பத்திய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.